Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமென். Praise the Lord. தேவன் நம்மில் மகிமைப்படுவார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. Praise the Lord. நாம் இப்போது கேட்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் மார்த்தாள் இடத்திலே சொன்ன வார்த்தை, அந்த மகிமையை நம்ம காண்போம். ஆமென். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இயேசு சொன்ன ஒரு காரியம், தெய்வ மகிமை அவருக்குள்ளே எப்படி வெளிப்பட போகிறது, எப்போ வெளிப்பட போகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்கள். அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். அடுத்த வசனம், தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஆமென். Praise the Lord. இங்கே நான் வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். எப்பொழுது தெரியுமா? அதனுடைய முந்தின வசனங்கள்லே ஆமென். Praise the Lord. 26 முதலுள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். இயேசு இந்த துணிக்கையை தோய்த்து ஆமென் ஒருவன் கிட்ட கொடுக்கிறார், ஒரு சிஷ்யன் கிட்ட கொடுக்கிறார். அது யாரு? சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். 27ஆம் வசனத்தில், அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஆமென். அடுத்த வசனம், அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருக்கிறவர்கள் ஒருவனும் அறியவில்லை. Praise the Lord. Hallelujah. 30ஆம் வசனத்தில், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. ஆமாம். அடுத்த வசனத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஒரு நபர் தன்னோடு கூட இருந்த சீஷன் காட்டி கொடுக்க போகிறாருன்னு இயேசுவுக்கு தெரியும். இயேசுவே சொல்லிட்டார், நீ செய்கிறதே சீக்கிரமாய் செய். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். ஆமென். Praise the Lord. சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற நேரத்திலே கூட கர்த்தர் நம்மில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அது பந்தி இருக்கிறவர்களுக்கு அதன் கருத்தை தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். பிதாவாகிய தேவனும் அப்பொழுது அந்த நேரத்திலும் கூட ஆமென் ஆமென் இயேசுவினிடத்தில் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நாம் தேவனுடைய மகிமைக்கென்றே நிற்கும்போது ஆமென், சில பிரச்சனையின் மத்தியிலே கூட கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்திக்க போகிறது என்னது? சிலுவை மரணம்தான். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்துவார். எப்போது? அவன் 3 நாள் கல்லறைக்குள்ளே இருந்து 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது தேவன் இயேசுவை, பிதாவாகிய தேவன் தம்மில் மகிமைப்படுத்துவார்.
மகிமைப்படுத்தினார் அல்லவா? ஹல்லேலூயா. சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். இயேசுவுக்கு தெரியும், ஆமென், இப்போ யூதா இது பண்ணிட்டு போறாரு, அடுத்து என்னுடைய மரணம் தான், சிலுவை பாடுகள் தான், ஆனால் சீக்கிரமாய் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட நமக்கு சொல்ல முடியுமா? சீக்கிரமாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். அது எப்படி என்று கூட இருந்த சீஷர்களுக்கு கூட தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனால் இயேசுவுக்கும் பிதாவாகி தேவனுக்கும் தெரியும். அவர் அதை இங்கே வெளிப்படுத்துகிறார். இதே மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சீக்கிரமாய் நம்மை மகிமைப்படுத்துவார். இப்பொழுதும் நம்ம மகிமைப்படுத்திட்டா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு பிதாவாகி தேவனும் இயேசு கிறிஸ்து க்ளோஸாக இருந்ததுனால அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சுது. அதனால ஆமென், நாமும் தேவனும், நாமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமம், ஆமென், ஹல்லேலூயா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனும், ஆமென், அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு சொல்ல முடியும், கஷ்டத்தின் மத்தியிலையும் அவர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். சீக்கிரமாய் இன்னும் பிதாவாகிய தேவன், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், வெளியரங்கமாக மகிமைப்படுத்துவார் இல்லையா? ஆமென். இயேசு சொல்லுகிற இப்பொழுது மகிமைப்படுத்துகிறார். அது அந்த கஷ்டத்தின் சூழ்நிலை யாருக்கும் புரியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் சீக்கிரமாக இன்னும் மகிமைப்படுத்துவார். அது எப்போ? வெளியரங்கமாக, எல்லாரும் பார்க்கிற அளவிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும்போது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சீக்கிரமாய் இன்னும் வெளியரங்கமாய் மகிமைப்படுத்துவார். ஆமென். இந்த வார்த்தை விசுவாசிப்போமாக. ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசப்பா, ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரங்களில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இயேசுப்பா, சீக்கிரமாக கர்த்தாவே இன்னும் வெளியரங்கமாக மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, இதே மாதிரி அப்பா ஸ்தோத்திர, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக தேவ அன்பில் நெருங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே வெளியரங்கமாக சீக்கிரமாக கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த வருடம் முடிவதற்குள்ளாக சீக்கிரமாய் தேவனுடைய கிரியைகள் கர்த்தர் வெளியரங்கமாக ஒருவரும் நினையாத நேரத்திலே, ஒருவரும் எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Amen.